வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இப்போ இருக்கிறதே பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சிப்பார்கள். உன்னை ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாக இருப்பதில்லைன்னு சொன்னால், அப்படி என்றால் நீங்கள் உற்பத்தி பெறுவீங்க. பிள்ளை பெற முடியாதபடி இருக்கிறீங்களா, அல்லது பிள்ளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாமல் இருக்கீங்களா, நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் குறைவில்லாதபடி வாழும்படியாகத்தான் கடவுள் இந்த பூமியை படைத்திருக்கிறாள். இன்னைக்கு நீங்கள் குறைவோடு இருந்து கொண்டிருக்கலாம். இதுதான் வாழ்க்கை என்ற நிலையை நினைக்காதீங்க. எந்த குறையும் இல்லாதபடிக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணுகிற திறன் படைத்தவர்களாக இந்த பூமியில் உங்களை படைத்திருக்கிறார் தேவன். அதனால எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வெற்றி பெற முடியும். நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். எந்த காரியத்தெல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் நடக்காதபடிக்கு அப்படியே தோல்வியான நிலையில் இருக்கிறதோ, அதை நினைச்சு நீங்க தோண்டு போகாதீங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியும், அப்படிதான் இருக்கிற மாதிரி நினையும். ஆனால் அடுத்த நாள் உண்டு. அடுத்த நாள்ல அது விடிகாலம் விடியும். அது நடக்கும், உங்களுக்கு வாய்க்கும். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதே. ஒரே ஒரு காரியம், என்னைக்குமே நீங்கள் என்னைக்கு சோர்ந்து போகணும், அன்னைக்கே உங்களை சுற்றி உண்டான எல்லா தாழ்வு மனப்பான்மைகள், பயங்கள், அதிர்ச்சிகள் ஓடும். ஆனால் ஒருபோதும் சோர்ந்து போக தைரியமாக இருங்க. கடவுள் என்னை படைச்சிருக்கிறானா, எனக்கு உண்டான யாவையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். அது நிச்சயம் எனக்கு நடக்கும், எனக்கு வரும். நான் நினைச்சது எல்லா காரியத்தையும் கடவுள் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறான்றே அந்த மன தைரியத்தோடு கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருங்க. காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், வெற்றி பெறுவீங்க. அந்த வெற்றி இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தேவன் காரியங்களை சாத்தியப்படுத்தி கொடுப்பார். அதில் சவுண்டு பார்த்து தெம்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சிரிச்ச வண்ணமா இருங்க. இதயங்கள் சிரிக்கட்டும், முகங்கள் மலரட்டும். பெரிய காரியத்தை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறார். அப்படி செய்து முடிக்கும் போது என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.